அதாவதுங்க இன்னைக்கு நான் உண்மையில ரொம்ப இந்த தேர்தல் நான் வந்து சில ஊர்களுக்கும் பயணிக்கிறேன். நான் வந்து மாவட்டத்துல புதுக்கோட்டையில தான் இருக்கேன். சென்னைக்கும் நான் அப்பப்போ வந்துட்டு போறேன். இந்த மாதிரி ஒரு டல்லான தேர்தலை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிந்த தேர்தல்கள் வரையும் ரொம்ப ரொம்ப டல்லா இருக்கு. நான் தேடுறேன் வேட்பாளர்கள் 2024 கூட பார்த்தேன். இப்ப புதுக்கோட்டையில நான் 2024 இருந்தேன். அப்ப திமுகவிற்கு பிரச்சாரம் பண்றதற்கு மதிமுக பேச்சாளர்கள்லாம் வந்து எங்களோட வீதி முக்கத்தினால இது பேசினாங்க. நமக்கு தெரிந்தவங்க தான், அவங்களாம் தொலைக்காட்சி மீடியாலாம் பார்த்திருக்கோம். அதனால நான் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லா கட்சிகளிலிருந்தும் நிறைய பேர் பார்த்தோம். வீதியில எப்ப போனாலும் ஏதாவது சத்தம் கேட்டுட்டே இருக்கும். பிடிக்கலோ பிடிக்கல சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. இந்த வாட்டி அது இல்லவே இல்லை சுத்தமா. ரொம்ப அமைதியா இருக்கு, மயான அமைதியா இருக்கு. சில நேரங்கள் என்ன பண்ண போல தேர்தல் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற அளவுக்கு நான் சரி ஆபீஸ் வந்து டவுன்ல தான் இருக்கு, ரொம்ப பிரதானமான மையத்துல தான் இருக்கு. அங்கேயே சத்தம் கேட்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கிராஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது வண்டி கிராஸ் ஆயிட்டே இருக்கும். வேட்பாளர்கள் வந்து இப்ப நோட்டீஸ் கொடுப்பாங்க. இப்ப திமுக இங்க மாநகராட்சி மேயரா இருக்கிறவங்க எல்லாம் வந்து போன இடத்துல நோட்டீஸ் கொடுத்தாங்க. அவங்க நின்று பேசிட்டு எல்லாம் போனாங்க. இந்த வாட்டி யாரும் வரல, யாரும் வந்து பார்க்கல. நோட்டீசஸ் வந்து நம்ம போய் சில நேரங்கள் நமக்கு அரசியல் வேணுங்கிறதுனால நான் போய் சில நேரங்களை தேடி வாங்குற நோட்டீஸ் கொடுக்க என்னதான் போட்டிருக்கீங்க பார்க்கலாம் பண்ணிட்டு நான் வந்து தேடி தேடி வாங்குறேன். இப்ப நான் வந்து எனக்கு தொகுதி 51 தான், சென்னையில தான். யூஸ்வலா வந்து வீட்டு வாசல ஒரு 3-4 நோட்டீஸ் நடக்கும், கிடக்கும். அதெல்லாம் பார்த்து படிச்சு நான் கடைசி இடத்துல அப்படிதான் யோசிப்பேன், யாருக்கு வாக்களிக்கணும், எந்த வேட்பாளர் நிக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்பேன். அதனால நான் நோட்டீஸ் வாங்கி படிச்செல்லாம் பார்ப்பேன். பட் இந்த வாட்டி நான் தேடுறேன், போய் கேட்கிறேன், போய் கேட்டு நம்ம தான் வாங்க வேண்டியதாக இருக்கே தவிர அவங்க வந்து ரொம்ப குறைவா தான் இது பார்த்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. நிறைய பேர் இன்னைக்கு வந்து கேட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து டிஜிட்டல் யுகத்தை நோக்கி தான் போயிருச்சு. என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நம்ம பேசலாம். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீங்க எல்லாருமே வந்து ஒரு களத்தை அமைச்சு கொடுக்குறாங்க. 4 முக்கியமான வேட்பாளர்கள் அப்படின்னு களம் அமைச்சு கொடுக்குறாங்க. அதுல நீங்க பேசினாலே பெரிய ரீச் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போடுறத யூடியூப்ல போடலாம், ஷார்ட்ஸ்ல போடலாம், ரீல்ஸ்ல போடலாம் அப்படின்னு கட் பண்ணி நிறைய இடத்துல போட்டுக்கிறாங்க. அதை பார்க்க முடிகிறது. யூடியூப்ஸ்ல உட்காந்து பேசலாம், யூடியூப் சேனல்ஸ்ல உட்காந்து பேசலாம். அதுல பெரிய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிக்கலாம், பெய்டு ப்ரொமோஷனாவும் இருக்கலாம். இல்ல இயல்பாக சில பேர் பேட்டிகள் இருக்கு. அந்த ஒரு வெளிச்சம் போதுமானது இருக்கு. ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் நம்ம வாக்கு கேட்க போனாலும் கடைசியா எல்லாரும் காசு கொடுக்க போறோம். அது 1000-500 கட்சி தலைமை நம்மளும் முடிவு பண்ண வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அதை நம்ம பாத்துக்கலாம். இல்ல வேட்பாளர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா அது 2000 கொடுத்துக்கலாம், 2500 கொடுத்துக்கலாம். அதுதான் நம்ம கடைசியா. அப்ப ஏன் இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வாக்கு வேற சேகரிச்சு அதுக்கு பிறகு காசு வேற கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போயிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம வந்து ரொம்ப பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போயிட்டாங்க. டிஜிட்டல் யுகத்தை சொல்ற மாதிரி பயன்படுத்திட்டே இருக்கேன். இப்போ நான் வீட்டுல இருக்கேன், எங்க பாப்பா வந்து திடீர்னு ஒரு பாட்டு பாடுறான். என்ன பாட்டு பாடுறான்னா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்ங்கிற என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, இந்த பாட்டு என் காதுல கேட்டுட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்றான். நம்ம வேற ஒரு யூடியூப் சேனல் போட்டா கதை சொல்ல வந்திருக்கோம்னு ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன நடக்குதுங்க? எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் இது ரெண்டும் வருது. இது மட்டும் இல்லாம நீங்க வந்து போன்ஸ் வருது. நமக்கு வருது, நீங்கள் வந்து இந்த முறை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் வாக்களிக்க வேண்டும், இந்த முறை நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு இந்த போன்ஸ் வேற நமக்கு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, அதை வந்து இதுல போட்டாலும் சரி, தொடர்ச்சியா வெவ்வேறு நம்பர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படி நம்மளை கூப்பிட்டு எல்லா வேட்பாளர்களும் பேசுறாங்க. நம்ம தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத வேட்பாளர்களும் பேசுறாங்க. அதுவும் நடக்கதான் செய்யுது. அவங்க எங்க இருந்து நம்பர்ஸ் வாங்குறாங்க, எடுக்கிறாங்கிறது தெரியல. போன்ஸ்ல SMS வருது, வாட்ஸ்அப்ல வருது. இப்படி வர்ற காரணத்தினால நம்ம ரொம்ப எல்லாம் மெனக்கட வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு இவங்க எல்லாம் நகர்ந்துட்டாங்களோ அப்படிதான் சொல்லி தோணுது எனக்கு.